ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் ஜீவசிவன் ஃபேமிலி. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:47, 2:45 ஆகுது. ஏன்னா நான் நாளைக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. வெளியே போயிட்டேன்னா திருவொற்றியூர் வரைக்கும் போகணும், கொஞ்சம் முக்கியமான வேலையாக போயிட்டு வந்தால் ஒரு நாள் ஆயிரும். அதனால் பகல்லையும் வீடியோ பண்ண முடியாது, நைட்டு பண்ணால் தான் உண்டு. ஏன்னா 2 வீடியோ எல்லோரும் கேட்குறீங்க, 2 வீடியோ போட முடியலனாலும் சரி அட்லீஸ்ட் ஒரு வீடியோவாவது போடலாமே அப்படின்றதுக்காக தான் சரின்னு பண்ணிகிட்டு இருந்தேன். நைட்டு முழிச்சு எவ்வளோ நேரம் ஆனாலும் பண்ணிடணும் அப்படின்னு. பாப்புக்குட்டியும் தூங்காமல் ரொம்ப நேரம் சேட்டை பண்ணிட்டு நடந்தா, அவங்க அப்பாவையும் தூங்க விடலை, என்னையும் வீடியோ பண்ண விடலை. அதில் சரி அவங்க அப்பாவாவது தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பெட்ரூமில் விட்டுட்டு நான் இன்னொரு பெட்ரூமில் தான் எப்பயும் வீடியோ பண்ணுவேன். சரி பூனையும் நம்ம கூட கூப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு, அவங்களாவது தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு அவளை கூட்டிகிட்டு இங்கே வந்துட்டேன் இந்த ரூமுக்கு. அப்புறம் மேலேயே போட்டு தூங்க வச்சுட்டு அப்படியே வீடியோவும் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பக்கத்துலேயே படுத்து பூனை தூங்கிருச்சு. இப்போ தான் வீடியோ பண்ணி முடித்தேன். சரி எப்பயும் ஒரு 3 மணிக்கு மேலே தான் ஆள் எந்திரிக்கும். விடிய காலம் ஒருக்கா எந்திரிச்சு பால் குடிக்கிறதுக்கு தேடுவா. அந்த டைமில் நான் அப்போ தான் தூங்க போவேன். நைட்டு வீடியோ பண்ணேன்னா அப்போ தான் தூங்க போவேன். அதனால இவங்க அப்பா என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே எந்திரிச்சு பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துருவாங்க. ஏன்னா நைட்டு ஏதாவது கொஞ்சோண்டு சாப்பிட்டு அவளுக்கு பசிச்சிருமோ என்னமோ தெரில நைட்டு, அதனால் பால் ஆற்றி கொடுப்பாங்க, குடிச்சிட்டு அப்புறம் தூங்கிடுவா. அதனால் நைட் அவள் முழிச்சேன்னா எப்பயும் நான் பார்க்க மாட்டேன், அவங்க அப்பா பார்த்துப்பாங்க. இன்னைக்கு எனக்கே தூங்க டைம் 3 ஆயிடுச்சா, சரி ஓகே பால் ஆற்றலான்னு வந்தேன்னா பால் முடிஞ்சிருச்சு. பக்கத்து வீட்டில் இவங்களோட ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க வீடு வாங்கியிருக்காங்க. அவங்க சும்மா இன்னைக்கு வீட்டை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. அதனால் அவங்க குழந்தைங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பால் ஆற்றி கொடுத்து அவங்களுக்கு காஃபி ஆற்றி கொடுத்தேன். அதில் எனக்கு பால் முடிஞ்சிருச்சு. ஏன்னா நான் எப்பயுமே நாங்கள் 2 பேர் தான் வீட்டில் பால் மோஸ்ட்லி குடிப்போம், காஃபி குடிப்போம், நானும் பாப்பாவும் தான். எங்களுக்குன்னு கரெக்டாக பால் வாங்கி வச்சுருப்போம். அந்த பால் எக்ஸ்ட்ரா ஆள் வந்துட்டாங்கன்னா ஸோ அது காலி ஆயிடுச்சு. ஸோ காய்ச்சி வச்ச பால் முடிஞ்சிருச்சு. இல்லாட்டினா எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நைட்டுக்கு அந்த பாலை ஒப்பைத்திடுவேன். அதனால் நைட்டு பால் காய்க்க வேண்டிய வேலை இருக்காது. அப்படி இருந்தாலும் முன்னாடியே காய்ச்சி வச்சுருவேன். இன்றைக்கி பார்த்தேன்னா பால் காய்ச்ச இது முடிஞ்சிருச்சு. நான் அதனால் அதை சிங்கில் அந்த பாத்திரம் இருந்தது. லாஸ்ட் அவளுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு நைட்டுக்கு அவளுக்கு ஊற்றி கொடுத்துட்டு விட்டுட்டேன். ஸோ அப்புறம் பார்த்தேன்னா கிச்சனில் சரி பால் காய்க்கலான்னு பார்த்தேன்னா கிச்சனில் பால்லாம் ஆல்ரெடி நான் காய்ச்சிருந்தது கொஞ்சம் சிந்தி இருந்துச்சு. எப்பயுமே நான் நைட்டு கிச்சனை ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடுவேன். அதை அப்படியே போட மாட்டேன். ஏன்னா கிச்சன் சுத்தமாக இருந்தால் தான் காலையில் எந்திரிச்சு கிச்சனுக்கு வரும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எனக்கு எப்பயுமே கிச்சன் நீட்டாக இருக்கணும், அதுவும் அடுப்பு முக்கியமாக நீட்டாக இருக்கணும். ஏன்னா எண்ணெய் தெறிக்கிறது, இந்த பால் சிந்துறதுலாம் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால் கடகடன்னு இது எப்பயுமே நான் நைட்டு ஃபாலோ பண்ணுறதா. இப்போ வீடியோக்காக அப்படின்றதுக்காக நான் அந்த அடுப்பை க்ளீன் பண்ணல. எப்பயுமே நைட்டு சாப்பிட்டு முடிச்சதும் பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு அந்த கிச்சன் மேடை எல்லாமே தொடச்சி விடும்போது அடுப்பு கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருந்துச்சுன்னா அப்படியே துணியை வச்சே தொடச்சி விட்டுருவேன். கொஞ்சம் அடுப்புலாம் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னா அப்போ சோப்பு போட்டு க்ளீன் பண்ணுவேன். ஏன்னா ஆள் வந்திருக்கப்போ அவங்களுக்கு பால் காய்ச்சிட்டு அவங்ககிட்ட பேசிகிட்டே இருந்தேன்னா அப்போ பாலை பொங்க விட்டுட்டேன். ஸோ அப்போ பால்லாம் சிந்திருச்சு. ஸோ அதனால் அடுப்பெல்லாம் ரொம்ப மோசமாக இருந்தது. அப்புறம் நைட்டு நாங்களாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பாத்திரத்தை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஏன்னா அந்த டைம் க்ளீன் பண்ணலை. சரி ஓகே அப்புறம் பண்ணிக்கலாம், ஏன்னா பால் பாத்திரம் உள்ளே சேர்ந்துது, சரி அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால தான் இப்போ பாப்பா எந்திரிச்சதும் தேடுவாள். ஏன்னா விடிய காலம் அவன் முழிச்சதுமே பால் குடிக்க தேடுவா. ஸோ அப்போ பால் காய்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கிச்சன் போயிட்டு கடகடன்னு அந்த வேலையை பார்த்தேன். பார்த்தா பால் பாத்திரத்தை அதுக்கப்புறம் தான் கழுவ ஆரம்பித்தேன். கழுவி அவளுக்கு ஃபஸ்ட்டு பாலை காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்ட்டு. அதே போல் என்னென்னா கிச்சனில் சிங்கை எப்பயுமே நைட்டு டீப் க்ளீன் பண்ணிடணும். ஒருக்கா சோப்பு போட்டு தினமுமே வாஷ் பண்ணிடணும். அப்படி வாஷ் பண்ணலை அப்படின்னா நமக்கு கரப்பாம்பூச்சி சேரும். கிச்சனில் கரப்பாம்பூச்சி வந்துட்டாலே அதுக்கப்புறம் நம்ம எந்த பொருள் எடுத்தாலுமே நமக்கு கரப்பாம்பூச்சி இதில் ஊந்துருக்குமோ அப்படின்ற ஃபீல் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்ம கரப்பாம்பூச்சி சேர விடாமல் பார்த்துக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதே போல் இந்த கபோர்டுக்குள்ளெல்லாம் என்ன கரப்பாம்பூச்சி வரக்கூடாதுன்றதுக்காக இந்த பாச்சா உருண்டைன்னு சொல்லுவாங்க, வெள்ளை கலரில் இருக்கும், ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் இருக்கும். அந்த மாதிரி பாச்சா உருண்டை வாங்கி நான் நிறையாவே போட்டு வச்சுருக்கேன். அதாவது பாப்பா கையில் எடுக்க முடியாத அளவுக்கு முனையில் கொஞ்சம் தூக்கி போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி கபோர்டு போட்டு அடைச்சி வச்சா அந்த கரப்பாம்பூச்சிங்களுக்கெல்லாம் வாழ்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். நம்ம ரொம்ப கொச்சன்னு போட்டு வச்சிட்டோன்னா அதுங்களுக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ அதனால் நம்ம அந்த பாச்சா உருண்டை அந்த மாதிரிலாம் போட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் நீட்டாக அப்பப்போ தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டோன்னா இந்த இதெல்லாம் சேராது. ஸோ அதுக்காக நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணி வச்சிடணும் அப்படின்றது நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு இந்த கரப்பாம்பூச்சிலாம் கிச்சனில் பார்த்தாலே அருவருப்பாக இருக்கும். அந்த பாத்திரத்தெலாம் நான் சும்மாவே ஒரு தடவை நாங்கள் கழுவி கவுத்துனாலுமே அதுக்கப்புறம் கொசு உட்கார்ந்துருக்குமோ ஈ உட்கார்ந்துருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு ஒவ்வொரு டைம் நான் யூஸ் பண்ணும்போதுமே நான் பாத்திரத்தை ஒரு டைம் லைட்டாக அலசிட்டு தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஹேபிட்லாம் உண்டு.
அதே போல் இந்த சிங்க்கும் என்னன்னா ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப அழுக்கு தெரியிறாப்புலேயே எனக்கு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு பளபளன்னு இப்போ நம்ம இது புது வீடு புது சிங்க்கு, ஆனாலும் அது ஒரு பழசு ஃபீல் வந்துட்டே இருக்கும். எனக்கு என்னன்னு தெரில, அது வந்து மெட்டீரியல் வந்து அவங்க அந்த மாதிரி லோ காஸ்ட் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ தெரில. அதனால நான் எப்பயுமே தினமுமே சோப்பு போட்டு தனியாக வாஷ் பண்ணுவேன் அதை. அப்பயுமே எனக்கு அது கொஞ்சம் டல்லாக ரொம்ப பளபளன்னு இல்லாத போல் எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அப்போ நம்ம இதை சேர விட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே மோசமாயிரும் சிங்க்கு. ஸோ அதனாலேயே எப்பயுமே வேலையை முடிச்சதுமே பழைய வீட்டில் வாடகைக்கு இருந்த வீட்லேயுமே அந்த சிங்க்கெல்லாம் வந்து எப்பயுமே நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அந்த நம்ம வாடகை வீட்டே அவ்வளோ நீட்டாக வச்சுருந்துமே அவங்க வந்து அவ்வளோ குறை சொன்னாங்க. இது நம்ம வீடு, ஸோ அப்போ நம்ம வீடை நம்ம எவ்வளோ நல்லா பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம இப்போவே இருந்து ஒழுங்காக பார்த்துக்கிட்டா தான் அது எப்பயுமே நமக்கு லைஃப் லாங் நல்லா இருக்கும். இது குவாலிட்டிலாம் வந்து நமக்கு இங்கே மெட்டீரியல்லாம் எப்படி இருக்கோ என்னன்னு தெரியாது. நம்ம அப்படியே வந்து கட்டின வீட்டை நம்ம வாங்கியிருக்கோம். அதே போல் தான் இந்த சிங்க் எப்படியோ அதே போல் தான் பாத்ரூமில் அந்த கோப்பையுமே அப்படிதான். நம்ம வந்து அடிக்கடி வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. இல்லாட்டினா ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் மாறிடுது. ஒயிட் கலரில் இருக்க வேண்டிய அந்த கோப்பை வந்து உடனே டக்குன்னே மஞ்சள் கலரில் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்போ உடனே வந்து ஹார்பிக் இதெல்லாம் போட்டு டக்குன்னு வாரத்தில் ஒரு 2-3 தடவையாவது நான் ஹார்பிக் போட்டு தேய்ச்சி தேய்ச்சி விட்டுறது. அந்த மாதிரி எல்லாமே. ஏன்னா ஒரு வீட்டில் வந்து மெயினாக நான் எதிர்பார்க்குறது வந்து கிச்சனும் பாத்ரூமும் ரொம்ப நீட்டாக இருக்கணும். மற்ற இடம்லாம் எப்படி இருக்குது என்னன்றதை தாண்டி இந்த இடம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்ப்பேன். அதனால நான் சிங்கை எப்பயுமே பளபளன்னு தொடச்சி வச்சுக்கிறது. முக்கியமாக சிங்கில் எந்த பாத்திரமுமே சேர விட மாட்டேன். கையோடே ஒரு 1-2 பாத்திரம் இருந்தாலும் கையோடே கழுவி எடுத்துருவேன். அதனால எந்த இதுவும் சேராது. அதே போல் குப்பை போடுறதுக்கும் பக்கத்தில் ஒரு டப்பா மாதிரி வச்சுப்பேன். கிச்சன் வேஸ்ட் எல்லாமே அந்த டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அப்பப்போ பெரிய டஸ்ட்பின் வந்து வெளியே தான் வச்சுருக்கேன். குப்பை டப்பா வந்து நான் உள்ளே கொண்டு வரல. அதனால் அப்பப்போ குப்பை சேர்றதெல்லாம் அப்பப்போ கொண்டு போய் வெளியே போட்டுட்டு நீட்டாக அந்த இடத்த கழுவி கழுவி யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு கிச்சனில் வந்து எந்த ஒரு வேஸ்ட் ஸ்மெல்லு எதுவுமே அடிக்காது. அதனால் அதை ஃபாலோ பண்ணுவேன். அதுக்கப்புறமா பாப்பாவுக்கு பாலை காய்ச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய்க்க ஆரம்பிச்சிட்டேன். லைட்டரை வச்சு எவ்வளவோ பற்ற வச்சு பார்த்தேன், பற்றவே மாட்டேன்ருச்சு. அது என்னென்னு தெரில. அது வாங்கி ஒரு 2 மாதம்தான் ஆகும். என்னென்னு தெரில, ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதனால் சரி ஓகே இது சரிப்பட்டு வராது அப்படின்னு தீப்பெட்டி வச்சு அப்புறம் பற்ற வச்சு விட்டுட்டேன். அப்புறம் பாலும் பொங்கிருச்சு கடகடன்னு. பால் பொங்கினதுக்கப்புறம் சரி ஓகே மணி ஆயிடுச்சு, இந்த டைமில் முழிச்சாலும் முழிச்சிருவா, சரி கையோட பாலை ஆற வச்சிடலாம், வேறு அழுதுட்டானா அந்த டைமில் ஆற வைக்க டைம் ஆயிரும் அப்படின்ட்டு கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு அவளுக்கு பால் பாட்டிலில் எவ்வளோ தேவைப்படுமோ ஒரு டைம் அந்த பால் பாட்டில் நிறையா குடிப்பா அவ்வளோதான். அதனால் அந்த கொஞ்சமாக ஊற்றி சரி ஆற்ற ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக ரெடி பண்ணேன். ரெடி பண்ணி முடிச்சுட்டு வரவும் பார்த்தா மணி 3:30 ஆயிடுச்சு. சரின்னு வந்து பார்த்தா பாப்புக்குட்டி தூங்கிட்டு தான் இருந்தா. நானும் வீடியோ சேவ் போட்டிருந்தது சேவ் ஆயிடுச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இதுதான் மக்களே என்னோட நைட் ரொட்டீன் விளாக். இனிமேல் பாப்பா எப்போ முழிச்சாலோ அப்போ அவளுக்கு பாலை கொடுக்க வேண்டியது தான். ஓகே மக்களே, எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ.